வணக்கம் மக்களே. தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, கட்சியே அழிந்தாலும் பரவாயில்லை, பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அடம் பிடிக்கும் இபிஎஸ். 2026 தோல்வியே அடைந்தாலும் எடப்பாடி தூக்கி எறியப்படுவார் கொந்தளிப்பில் அதிமுக தொண்டர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் கடந்த சில மாதங்களாகவே நடந்து வரும் உட்கட்சி விவகாரங்கள் முன்னாள் முதல்வர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்கும் முயற்சியை மையப்படுத்தி நகர்கின்றன. ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்கு தொடர்ந்து முற்றுப்புள்ளி வைப்பதன் பின்னணியில் தேர்தல் கட்சி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருப்பது தெரிகிறது. சமீபத்தில் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதும், அவர் அமித்ஷாவை சந்தித்ததும், அதன் தொடர்ச்சியாக இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்ததும், பின்னர் நயினா நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்ததும் அதிமுகவின் குழப்பமான சூழலை காட்டுகிறது. தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்களை சேர்ந்தால் கட்சிக்கு சக்தி கூடும் என்று தெரிந்தாலும் இபிஎஸ் அதனை ஏற்க மறுப்பதற்கான காரணம் அவருடைய தனிப்பட்ட தலைமை பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருப்பதுதான். தோல்வியே வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தலைமை பொறுப்பில் நமக்கு அதிகார பங்கோ அல்லது தலைமை பதவிக்கு ஒரு தொந்தரவோ வந்துவிடக்கூடாது என்பதில் இபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் அவர்களை தொடர்ந்து அவர் புறக்கணிக்கிறார். அவர் கட்சியை அழித்தாலும் அழிப்பாரை தவிர அவர்களை சேர்ப்பதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிய போதே உடனே அவரது கட்சி பதவியை நீக்கியதற்கு காரணம், இதே கருத்தை நேரடியாக வேறு யாரு சொன்னாலும் அவர்களுக்கும் இதே கதிதான் என்ற எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் முக்கிய பலங்களில் ஒன்றான கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஏற்கனவே பலமாக உள்ளது. பாஜகவுடனான கூட்டணியும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் இருக்கும் ஏரியாக்களில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி விலகலால் கட்சி பலவீனமாக உள்ளதனே சொல்லலாம். இவர்கள் எல்லாம் வந்தால்தான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். இங்கிருந்து சீட்டுகள் வராமல் வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் 50-60 சீட்டுகள் ஜெயித்தால் மீண்டும் இதே நிலைமைதான் வரும். ஆட்சிக்கு வர முடியாது. 117-118 சீட்டுகளுக்கு போக வேண்டுமானால் தென் தமிழகத்தையும் பார்க்க வேண்டும் என்ற விரக்தியான பேச்சு தென் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் நிலவுவதாகவும், ஆனால் இந்த பேச்சுக்களை யாரும் இபிஎஸ்ஸிடம் கொண்டு செல்ல தயாராக இல்லை என்றும் கூறப்படுகிறது. தன்மானம்தான் முக்கியம், வெற்றி கூட நமக்கு தேவையில்லை என்று இபிஎஸ் ஒரு கூட்டத்தில் பேசியதிலிருந்து அவருக்கு தேர்தலில் வெற்றியோ முதலமைச்சர் பதவியோ கூட பெரிதும் இல்லை, கட்சி தலைமை பதவிதான் பெரிது என்று நினைப்பது தெரிகிறது. இப்படி ஒருவரை தலைவராக வைத்திருப்பதால் தான் அதிமுக தொண்டன் கூட விஜய்க்கு ஓட்டு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார் என்று சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.